கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலானதை பயிர் நிலமாக்குகிற தேவன். இது 7வது செய்தி. ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆறுதலே தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். ஆமென். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தின் அடிப்படை. அது எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயனுள்ளமாக்கும். நிர்மூலம் பாலானது. சரி, நிர்மூலம் பாலானதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தோல்வியின் சின்னம், தோல்வியின் அடையாளம். இது எப்படி தோல்வியின் அடையாளம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காசா பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு. போன வருஷம் கடைசி நாட்களில் இஸ்ரேல் தேசத்துக்கு மேல இந்த காசா பட்டணத்துல இருந்து ஒரு சில தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல் தேசம் மேல பாம்பு போட்டாங்க. கண்டினியூஸா ஒரே நாள பாம்பு போட்டாங்க. இவங்க போய் அந்த பட்டணத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க, பாலாக்கிட்டாங்க. இப்ப அது தோல்வியின் சின்னமாக மாறிடுச்சு. 2 வீடியோ யூடியூப்ல வந்துச்சு. ஒன்னு, யுத்தத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் பாம்பு போடுறதுக்கு முன்னாடி அந்த காசா பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பே அல்லது டெல்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம், அழகழகு லைட்டு, மக்கள் பிஸியா நடந்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாம்பு போட்ட பிறகு எலும்பு கூடு போல அந்த பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. அதுபோல இஸ்ரேல் தேசத்தை என்ன பாதையில் போய் இப்ப அந்த காசா பட்டணம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது. அதனாலதான் 2 வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தர் நிர்மூலமானதை பாலானதை. நிர்மூலம் பாலானது. இங்க 2 வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தோல்வியின் சின்னம். டிஃபீட், த சிம்பல் ஆஃப் டிஃபீட். அடுத்த பாயிண்ட் நமக்கு சொல்ல போயிடும். இஸ்ரேல் தேசம் சாலமன் காலத்துல ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்துச்சு. உன்னதமான
the most highest stage. அவ்வளவு உன்னதமான நிலையில வந்துருச்சு. ஆனா அப்படி இருந்த தேசத்தை அப்படி உன்னதத்தில் இருந்த தேசத்தை அதற்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நாளைக்கு சாலமோன் காலத்துல அதற்கு பெயர் எவ்வளவு ஒரு டாப் லிஸ்டுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகத்திலிருந்து ஷேபா நாட்டு ராணி கேள்விப்படுறோம். கேட்டீங்க இப்படி இருக்குமா, இது கதை விடுறாங்கய்யா, நம்ம போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு அங்கிருந்து வர்றா. வந்து தேசத்தை பார்க்கறா, அங்க இருக்கிற அரண்மனையை பார்க்கறா. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்க வந்து பார்த்த பிறகு அநியாயத்துக்கு இருக்கேன், இப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்கே அப்படின்னு சொல்றா. இது பாலாகிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் செய்தி போய். எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பரிமாறுகிறேன். ரெண்டு வார்த்தை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, நிர்மூலம் ஆனது, பாலானது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, சைன் ஆஃப் டிஃபீட், தோல்வியின் சின்னம். இந்த தோல்வியின் சின்னமாக இருந்த தேசத்தை ஆண்டவர் ஒரு வெற்றியின் சின்னமாக மாற்றுகிறார். அது என்ன வெற்றியின் சின்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிர் நிலமாக மாற்றுகிறார். இது தேவன் செய்கிற ஒரு காரியம். சரி, ஒரு வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 5வது அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 5:6. ஒரு இடம், அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு வெற்றியின் சின்னமாக இவ்வளவு நாள் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு கெத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் குடியிருந்த எபூசியர் மேல் யுத்தம் பண்ணதுக்கு ராஜானவன் தன் மனுஷர்களோடு எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று தாவீதை நோக்கி, இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிலும் உன்னை தடுப்பார்கள் என்றார். அப்ப உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய யுத்தர்கள் தேவை, நாங்க ஒரு இடம், எங்களால உன்னை தோல்வி அடையவே முடியாது, எங்களுக்கு ஜெயம் மாத்திரம் இருக்கும். அந்த அளவுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெற்றியின் சின்னமாக இருந்துச்சு. வெற்றியின் சின்னமாக இருந்துச்சு. 7 ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிடுச்சு. சீயோன் கோட்டை விதத்துல முதலாக சீயோன்கிற வார்த்தை கிடையாது. என்னைய சபையில் சொன்ன சீயோன் சபை, சீயோன் வாசியே தளராதே, சியோன் சியோன் சியோன், நோங்க மட்டும்தான் சியோனுக்கு போகும், ஒரு கூட்டத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆனா இவ்வளவு நாளும் அது எப்படி இருந்துச்சுன்னா, எபூசியருக்கு எங்களுடைய வெற்றியின் கோட்டையாக இருந்துச்சு. ஆனா தாவீது உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து அதை என்ன செஞ்சிட்டாருன்னா, அது ஒரு தோல்வியின் கோட்டையாக மாற்றிட்டார். எபூசியர் வாயை பொத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா, நாங்க இவ்வளவு நாள் எவ்வளவு பெருமையில இருந்தோம், குருடே சப்பானி கூட உன்னை தடுத்துக்கிறோம், நாங்க பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நாங்க ஒரு கெத்துல இருந்தோம். ஆனா இப்ப எங்களுக்கு தோல்வியின் கோட்டையா மாறிச்சு. ஆனா தாவீதுக்கு வெற்றியின் கோட்டையா மாறிடுச்சு. பாருங்க 8வது, எவன் சாலகத்தின் வழியாக ஏறி, சாலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைப் லைன், சுத்தமான தமிழ் இருக்கு, பைப் லைன்ல ஏறி எபூசியரை தாவீதின் ஆத்மா பயக்கிற சப்பானிகளையும் குருடையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எதிரி இவ்வளவு நாளும் ஜெயித்துக்கிட்டு இருந்தான். எபூசியர்கள் இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு இருக்காங்க. அந்த சீயோன் தாவீதின் நகரமாக மாற்றிட்டார், ஒரு ஜெயத்தாக மாற்றிட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் இங்க இருக்குது. இது ஒரு வார்த்தை சொல்ல, த சிம்பல் ஆஃப் சாரோ அண்ட் பெயின். ஏற்கனவே சொன்னேன், இந்த யுத்தம் நடந்துச்சு. காசா பட்டணம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஓஹோன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அது எப்படி இருக்குன்னா, சிம்பல் ஆஃப் சாரோ அண்ட் பெயின். கடந்த கால வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சோகத்தையும் வெறுப்பையும் கொடுக்கும். என்னுடைய தகப்பனாரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் கட்டாயம் சொல்லணும். என்னுடைய தகப்பனார் இந்த விருதுநருக்கு வரும்போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தார்.
ஒரு கோட் வச்சிருந்தார். அவ்வளோதான் இருந்துச்சு. வேறு எதுவுமே எங்கள் அப்பாட்ட கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு, பேஷண்ட் வரமாட்டாங்க. ஒரு வயசான ஒருத்தர் வந்து 4 அணா கொடுப்பாரு. 4 அணா அதோடைய ஃபீஸ். இது கேட்க மாட்டாங்க, 4 அணா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஓவர் ஆயில் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெத் வச்சு பார்க்கணும், ட்ரெஸ்ஸில் ஒரு மாத்திரை கொடுக்கணும், ஒரு ஊசி போடணும். இவர் காலனா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பாவுக்கு அவர் வந்துட்டாருன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாஃபுக்கு டெய்லி காலனா அந்த அம்மாவுடைய ஃபீஸ். அப்போ இந்த காலனா வாங்கி அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அந்த அம்மா ஒரே சந்தோஷம் வாங்கிக்கலாம். அதோடைய செலவுக்கு எனக்கு சரியாக போச்சு. இப்படி தான் எங்கள் அப்பா அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தார். அன்றைக்கி எல்லாம் சொல்லுவார், நான்டா இங்கே பாரு சோப் போடாமல் நான் பல நாள் குளிச்சிருக்கேன். என்ன இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஆண்டவர் வந்து ஒரு வெற்றியாக மாற்றிருக்காரு. அது எங்கள் அப்பா படிப்படியாக அதில் மேல் வந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதை நான் என்றைக்குமே நடக்க மாட்டேன். காரணம், பழைய காலத்து நினைப்பு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தகப்பனார் ஆரம்பித்தார். இன்றைக்கி நாங்கள் அடுத்த தலைமுறையை இந்த ஆஸ்பத்திரியை கொண்டு வந்திருக்கிறோம். சரி, இப்போ இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9. யாபேஸ். இந்த 4ஆம் நூற்றாண்டு வாசிச்சு பார்த்தீங்க. 1 நாளாகம் 2 நாளாகமும் இன்னாரை பெற்றார், இன்னாரை பார்த்தாலும் சொல்லி 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 வந்துகிட்டே இருக்கும். யூதாவின் குமாரர் பாரேசம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு 9வது வசனத்துல ஆவியானவர் ஒரு சம்பவத்தை உள்ள எழுதி வச்சிட்டார். அப்படிதான் நீங்க அது முடிஞ்ச மறுபடியும் இந்த கதை தான் இருக்கும். இதுக்கு எப்படி நான் இதுக்கு இன்டர்லூட் அப்படின்னு சொல்லி, இன்டர்லூட்னா இடை சொருகல். இந்த இன்டர்லூடுங்கிற ஒரு வார்த்தை இது பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்டர்லூட எப்படி உள்ளதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவராய் இருந்தான். நான் உங்களுக்கு சொன்னேன், தோல்வியிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். பாலானதை பயிர் நிலமாக்குகிறார். பாலான தேசத்தை பயிர் நிலமாக்குறார். இங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாலாகி கிடந்துச்சு, அதை பயிர் நிலமா மாத்து. இதான் நம்ம பார்க்கணும். ஒரு சிஞ்சி சொல். அந்த ஆள் பேர் யாபேஸ். தன் சகோதரை பார்த்தும் கனம் பெற்றவன் தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெற்றான். துக்கத்தோடு. யாராவது அவனை பார்த்து, அப்பா ஏன்ப்பா உங்க அம்மா துக்கத்தோடு பெற்றாங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, லேபர் பெயின், வழியில தாங்க முடியாம இருந்து இந்த குழந்தைய பெற்றுட்டு சொல்லிருக்கலாம். அல்லது இந்த கணவன் மறித்திருக்கலாம். கணவன் மறித்த உடனே கணவன் இல்லை, அப்பா இல்லாம இந்த பிள்ளை இருக்குது. அப்ப அந்த துக்கம், அதனால யாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் சாத்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே இந்த மாதிரி என்ன ஆக்கிடுவான், துக்கத்தாக்கிட்டான், சாரம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான்னா, இவன் ஜெபிக்கிறான். யாபேஸ் இஸ்ரேல் தேவனை நோக்கி யார்கிட்ட ஜெபிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலானதை பயிர் நிலமாக்குற கடவுள்கிட்ட. எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலர் ஆலோசனை சொல்லுவாங்க, நீ இப்படி செய்ய அப்படி செய்ய. ஆனா அது ஊத்திக்கணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்கள் தங்கள் ஆலோசனையின் மூலமாக இன்னும் மோசமான நிலைக்கு பண்ண பார்த்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னுடைய ஒரு சொந்தக்காரர் அமெரிக்காவில் இருக்கிறார். ஒரு பெரிய டாக்டர். ஒரு 40 வருஷம் அங்கே இருக்க. அவரு நல்லா சம்பாதிச்சு கையில காசு வச்சிருந்தார். அவருக்கு நேரம் சரியில்லை. அப்படியே மருமகன் ரொம்ப எக்ஸ்பர்ட் இதுலன்னா ஷேர்ஸ் வாங்கிட்டு ஷேர்ஸ். இவர் சொல்லியிருக்காரு, மாமா நீ என்ன சம்பாதிச்சு வச்சுக்கோ, அந்த ஷேர்ல போடு, அப்படி ட்ரிபிள் ஆயிரும், அப்படி யாரு இப்படி யாருன்னு சொல்லி சொன்னாரு. இவரும் பாவம் அப்புராணி மனுஷன் இருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ற, சிம்பிள் மேன், தெரியாது நிறைய விஷயங்கள். மருமகன் பேச்சை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி பணத்தை எல்லாத்தையும் ஷேர்ல போட்டார். 0 முட்டையாயிட்டார். இப்ப ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப நல்லா இருந்த மனுஷன் வாழ்க்கை பாலாகி போச்சு. இது ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை. ஆனா இங்க யாபேஸ் இஸ்ரேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அந்த பாலானதை பயனலமாக்கன்னா ஆசீர்வாதம் தேவை. பல முறை சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். எனக்கெல்லாம் சாட்சிகள் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பேரை ஸ்டீவ் ஜீத் ராஜ் 10th எக்ஸாம்ல 96% வாங்கி கிளாஸ்ல 3rd மார்க் வாங்கியிருக்கேன். 1st 2nd 3rd. எனக்கு ரொம்ப என்ன ஆசைன்னா, அவங்க ஸ்கூல்ல ஒரு ரன்னிங் வரும். அதில் ஃபர்ஸ்ட் 3 பீப்புளுடைய படமும் பேரும் உனக்கு
என் படமும் என் பேரும் அதில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, எனக்கு பையன் கிடையாது. அப்ப என்னுடைய சம்பந்தி இன்னைக்கு மரித்து பர்வத்தில் இருக்கார், சீனா தானா சுந்தரபாண்டிய நாடார். அவர் எனக்கு பேரன் பிறந்த உடனே அதுக்கு ஏன் பேரை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். என்னுடைய தம்பி விமலேஷ் லைசாண்டர் அவன் போய் என்ன சொன்னான்ட்டா, எங்க சம்பந்திட்ட நீங்க இந்த பேரனுக்கு லைசாண்டர் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க சம்பந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இங்க பாருங்க, பேர் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஏன் பேரனுக்கு ஊழியக்காரருடைய பேர் தான் இருக்கணும். பரவரமானவர், அவரெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. உங்க அப்பா ஊழியக்காரரான்னு எங்க தம்பிகிட்ட கேட்டாரு. ஏன் தம்பி இல்லட்டாரு. உங்க அப்பா ஊழியக்காரர்னா தயவு செய்து உங்க அப்பா பேரை வைக்க முடியாது, நான் முடிவு பண்ணதான் ஃபைனல். அவன் பேரு ஸ்டீவ். ஸ்டீவ்ங்கிறது ஒரு பைபிள் இருக்கிற பேர். ஸ்தேவான். சிஜித் என் சம்பந்தியுடைய பேர். ஸ்டீவ், சிஜித், ராஜ். ராஜ் அவங்க ஃபேமிலி நேம். இதுதான் ஃபைனல். அடுத்து பையன் சொல்றாரு, உங்களுக்கு பையன் இருக்கான் இல்லைங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகல, அவனுக்கு உங்க அப்பா பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு அந்த ஸ்க்ரோல்ல சுத்தும் பொழுது என் பேர் அதுல இருக்கு. நான் எனக்கு அங்க பேர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பாலானதை அந்த பேரின் மூலமாக ஒரு பயிர் நிலமாக்கி இந்த ஸ்கூல்ல இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல அவங்க ஸ்கூல்ல இருந்து ஆட் போட்டிருக்காங்க, எங்க ஸ்கூல்ல 3 பேர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவரில் என்னை ஆசீர்வதித்து பாலானது பயிர் நிலம் ஆகணும்னா இவங்க அம்மா பேர் வச்சுட்டு செத்து வச்சு யாபேஸ்னு சொல்லி இவன் ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதித்து அவரால் மாத்திரம் பயிர் நிலமாக மாற்ற முடியும். என்ன பாருங்க, என் எல்கையை பெரிதாக்கி. அடுத்து அவருடைய ஜெப குறிப்பு, எல்கை பெரிதாகும். இப்ப ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல உள்ள இடம் கிடைக்கும். நம்ம ஆஸ்பத்திரியில மரியாள் அப்படின்னு ஒரு அக்கா இருக்கோம். மரியாள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். ஊழியத்தை செஞ்சு கரெக்டா அவளுக்கு வியாழக்கிழமை அவளுடைய மெசேஜ் வியாழக்கிழமை வந்துடும். அவள் ஒரு கத்தோலிக்க பெண்ணா இருந்தாலும் அப்படி ஒரு வசனத்தை பூத்திப்பா. அவ ஒரு வீடு வாங்கினான். அப்ப என்னைய ஜெபம் பண்ண கூப்பிட்டான். ரெடிமேட் கட்டின வீடு. நான் போய் ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே மரியாளுடைய வீட்டினுடைய எல்கையை நீர் விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில வருஷத்துல பின்னாடி உள்ள வீடு விலைக்கு வந்துச்சு. சொன்னா, சார் பின்னாடி உள்ள இடம் விலைக்கு வருது சார், நான் பணம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் அதை வாங்க போறேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நீ ஊழியர் செய்யற, உன் எல்கையை விரிவாக்குறாரு, உன்னை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் பயிர் நிலம் ஆக்கியிருக்காருன்னு சொல்லி. யாபேசுடைய ஆசீர்வாதம் எக்ஸ்டென்ஷன். என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஆண்டருடைய கரம் ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரிவர்ஸ்ல போயிருக்கூடாது. புரியுதாங்க? பாலானதை பயிர் நிலமாக்கி வச்சிருக்காரு, சாத்தான் திரும்ப என்ன செய்யக்கூடாது, பாலானதாக்கி இருக்காரு. அதுக்காக என்ன இருக்கணும், அப்படியே கரம் கூட இருக்கணும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரு தான் விருதுநகர்லயே ஹார்ட்டுக்கு ஹையஸ்ட் படிச்சிருக்காரு. ஜாஸ்தி படிச்சார் அவர் தான். அது டாக்டர் ராஜேஷ். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொரோனா நேரத்தில் ஒரு கோர்ட்ல விட்னஸ் கொடுக்காக நான் போயிருந்தேன். சில்லிபுத்தூர் கோர்ட்ல நான் அங்கே உட்காந்துருக்கேன். நான் மாஸ்க் மாட்டிருக்கேன். இவர் விறுவிறுன்னு வந்தாரு. மாஸ்கை கலத்தினார். சார் வணக்கம் சார், நான் டாக்டர் ராஜேஷ் வந்து பக்கத்தில் உட்காந்தார். இங்க ஜட்ஜி அங்கே உட்காந்துருக்காங்க. இவர் பேசுறாரு. எனக்கு பயமா இருக்கு, அந்த திட்டி விடுவாருன்னு பேசக்கூடாது, அது வந்து கோர்ட்டை அவமதிக்கிறது. ஆனா இவர் சீனியர் டாக்டரா கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் உங்களுக்கு தெரியுமா உங்க ஆஸ்பத்திரியில ஏசப்பா இருக்காரு. உங்க ஆஸ்பத்திரி ஏசப்பா இருக்கு, எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, நீங்க என்னவோ மருந்து கொடுக்கறீங்க, தேவையே ஆயிட்டு. நான் மருந்து கொடுத்தா கேட்க மாட்டேங்குது. இது உங்க புத்திசாலித்தெல்லாம் கிடையாது, நீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்க, ஆனா நீங்க கொடுக்குற மருந்து வேலை செய்யுது, காரணம் இயேசு உங்க ஆஸ்பத்திரியில் இருக்காரு சார் அப்படின்னு சொல்லி. இது ஒன்னா. இது ஒரு டாக்டர், பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. இந்த கொரோனா நேரத்துல அவங்க அப்பா பையனும் டாக்டர். அப்பா ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருக்காரு. இவர் திட்டுறாரு பையன், ஐயோ உனக்கு ஏற்கனவே 2-3 பிரச்சனை இருக்கு, நீங்க ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்தா டிசீஸ் வந்து செத்து போறியான்ட்டு. லைசாண்டர்லாம் மகன் அங்க ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காங்க, நான் ஏன் உட்காரக்கூடாது,
அங்க லைசாண்டர் மகன் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா நீ ஜோம் பண்ணுவியா? எனக்கெல்லாம் ஆச்சரியமா இப்படி மற்றவங்க நம்மளை பார்த்து ஆண்டோடைய கரை நம்மோட இருக்கான்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. 1 நாளாகமம் 4வது அதிகாரம், என்னை ஆசீர்வதித்து என் ஏழ்கை பிறகு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு விலகிக்கும். தீங்கு, இந்த தீங்கு தான் என்ன செய்யும் அப்படின்னா பயிர் நலமா இருக்கிறத பாலாக்கிடும். பயிர் நலமா இருக்கிறத பாலாக்குறதுக்கு யாரு தேவை? தீங்கு தேவை. ஆனா அந்த தீங்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒன்றுதான் தேவை. அது என்னது? ஆண்டவர் கூட இருக்கணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னதை திரும்ப சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப லேட்டா அப்படி நிதானமா ஆடி அசைஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப பாலானதை பயிரிலமாக்குறார். பாலானது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a symbol of defeat, தோல்வி அடைந்தது ஒரு சிம்பல் தான் டிஃபீட். இப்ப காசா அப்படின்னு ஒரு பட்டணம், இந்த காசா பட்டணம் ஆண்டுடைய பிள்ளைகள் மேல நோண்டினாங்க. இவங்க போய் பாம் போட்டு அந்த காசா பட்டணத்தை கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டாங்க. யூடியூப்ல முன் பின் பாம் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, பாம்பே டெல்லி மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எலும்பு கூடு மாதிரி இருக்குது. அப்ப எலும்பு கூடு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தோல்வியின் சின்னம். இவங்களுக்கு மட்டும் பாதுகாக்க முடிஞ்சிருச்சானா பாம் போடாம தப்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப நம்ம பைபிள்ல இருந்து தோல்வி அடைஞ்ச சிம்பல் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை கொடுத்து எதிரிகளுடைய தேசத்தை இடத்தை ஒரு தோல்வியின் சிம்பல் ஆக மாற்றான்னு சொல்லி. வெரி குட். 2 வீலர்ல வந்துட்டு இருக்காரு அவரு. குட். யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். யோசுவா 6:1. எரிகோ. இந்த எரிகோ இஸ்ரேல் மக்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு வெற்றியின் சிம்பலா இருந்துச்சு. வெற்றின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. எங்களை சுற்றில ஒரு கோட்டை இருக்கு, ஒரு பேர் உள்ள வர முடியாது. நாங்க எப்படி சொல்றோம், அது ப்ரொடெக்டா வச்சிருக்கோம், எங்களை யாருமே கிட்டையே வர முடியாது. எங்களுக்கு எவ்வளவு ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஸ்பை டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது எரிகோக்குள்ள வந்தாச்சுன்னா நியூஸ் எங்க போயிடும்? ராஜாக்கு போயிடும். அந்த அளவுக்கு இப்ப வேசி வீட்டுக்குள்ள வேவுக்காரர்கள் வர்றாங்கன்னா நியூஸ் போயிடும். எங்க ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு 10 பேர் வந்து எங்கிட்டாவது உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது. சிசிடிவி கேமரா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எங்க வராங்க எங்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பாத்ரூம் போனாங்களா இல்ல எங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. எங்க ஆஸ்பத்திரி நிலைமை இதுதான். இவங்க வாட்ச்மேன் ஒரு ஆள் இருக்கும், இதுதான் பிரச்சனை. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்க ராஜா எப்படி பார்ப்பாருன்னா, எங்க எரிகோ கோட்டைக்குள்ள எவனும் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா என்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் உள்ள வந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, 6வது அதிகாரம் 16. 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலம் ஊதுகையிலே. எக்காலம் எக்காலம் ஊதியாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் அது வெற்றியின் சின்னமா இருந்துச்சு, இனி தோல்வியின் சின்னமாக மாறப்போகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது வேற. கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னொன்னு இருக்கு, இப்ப அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. யாராவது நம்மளோட பேனா கேட்பாங்க, நீங்க அந்த மூடியை கலெக்டி தான் கொடுப்பீங்க. ஏன்னா அப்படியே ஓடி போயிடுவான் அந்த மூடியை. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒப்பு கொடுக்குறது. ஆனா ஒப்பு கொடுக்கறதுனா நீ என்னதாலும் செய்துக்கலாம். அதை ஒப்பு கொடுக்குறது. ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் என்ன செய்யுது, எல்லாம் உள்ள வந்தாங்க, பட்டணத்தை பிடித்தாங்க, சங்காரம் பண்றாங்க. இது ஆண்டவர் கொடுக்கறதுக்கும் ஒப்பு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். 7வது அதிகாரம் 4வது வசனம். யோசுவா 7:4. ஆயி அடுத்த பட்டணம். இந்த பட்டணத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆயி மக்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு. ஜெயம் கிடைச்சுன்னா அவங்களுக்கு கெத்து வரியா, எரிகோவையே இவங்க ஜெயிச்சாங்க, ஆனா எங்களை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரௌட், பெருமையா இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த இஸ்ரேல் தேவன்லாம் ஃபூயா, நாங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல்,
எங்களை யாருமே பாழாக்க முடியாது, ஏன்னா நாங்க எப்பவுமே ஒரு பவரோட இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 வசனம் பாருங்க. யோசுவா 7:14, காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும், கர்த்தர் குறித்த நேரம் வம்சம் வருவது குடும்பமாக இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு எது சாபக்கேடா இருந்ததோ இந்த எடுத்துட்டார். இந்த சாபக்கேடா எடுத்த உடனே ஆயில பாருங்க ஜெயம் கிடைச்சிச்சு. இது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு. ஸ்ட்ராட்டர்ஜினா ஒரு யுத்த தந்திரம். இதெல்லாம் பைபிள்ல தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன நடக்குது அப்படின்னு இப்ப யோசுவா ரெண்டா பிரிச்சுட்டார். ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 4 வசனம், இவ்வளவு நாள் நினைச்சாங்க நாங்க தான் ஜெயிக்க முடியும், எங்களை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு பிளான் கொடுக்கிறார். கட்டளையினாலே நீங்கள் பட்டணத்துக்கு பின்னாலே ஒரு 50% பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கணும். ஒரு 50% என்ன செய்யணும், நானும் எல்லாரும் பட்டணத்துக்கு அண்டை சேர்ந்து எல்லாரும் எங்க பின்னாடி வருவாங்க, நாங்க ஓடுவோம், எங்க பின்னாடி வருவாங்க எல்லாரும். அப்ப பட்டணம் ஃபுல்லா காலியா இருக்கும். அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி பட்டணத்தை பிடிக்க வேண்டும், உங்கள் தேவனை கட்ட பிடிக்கும் நேரத்தை அதை தீ கொளுத்தி போடுங்கள் செய்யுங்க கட்டளை. அவங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன செய்வாங்க, யோசுவா பின்னாடி போனவங்க எல்லாம் துரத்தி போனாங்க நினைச்சாங்க, டேய் நம்ம பட்டணம் தீ பிடிச்செறியுது. இப்ப அதை தீ பிடிச்செறியதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயிர் நிலமாக இருந்துச்சு, ஒரு வெற்றியின் சின்னமாக இருந்துச்சு. எங்களை யாரும் தொட முடியாது, எரிகோவை ஜெயிக்கலாம், ஆனா ஆயியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா 2 பிரிச்சாச்சு. ஒரு கூட்டம் செஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பட்டணத்துக்கு முன்னாடி சீக்கிரட்டா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யோசுவா போய் அட்டாக் பண்றாரு, தோத்து போற மாதிரி ஓடுறாரு, பின்னாடியே வர்றாங்க, போயிட்டு வந்துட்டே இருக்காங்க, எல்லாம் உள்ள போய் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அவர்களோடு இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடந்து பட்டணத்துக்கு எதிராக சேர்ந்து ஆயிக்கு போய் இருந்தாங்க. ஒரு பள்ளத்தாக்கு, ஏறக்குறைய 5000 பேர் அங்க பதிவு இருக்கிறாங்க. ராத்திரி பள்ளத்தாக்குல போய் சமரம் யுத்தம் நடக்குது. இது எங்களுக்கு தெரியாது, ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சொல்லி. இதுதான் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தை தேவனால் மாத்திரம் கொடுக்க முடியும். 8வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிச்சேன். இது தோல்வியின் சின்னமாக ஆண்டவர் மாத்தி கொடுத்துட்டார். இப்ப திரும்ப ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். யாபேசுடைய ஜெபம் மாத்திச்சு. 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 24வது அதிகாரம் 16 வசனம், 24:16. இப்ப எருசலேம் ஆண்டவர் அழிக்கிறது சித்தமா இருந்தார். இந்த எருசலேம் அழிக்காம ஆண்டவர் பார்த்தார். இந்த எருசலேம் அன்னைக்கே என்னதான் மாற வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல்வியின் சின்னமாக மாற வேண்டியது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றாரு, ஸ்டாப், தொற்றாத. ஏன் தொற்றக்கூடாது? இது என்னுடைய இடம், இங்க என்ன தேவாலயம் கட்டப்படணும், ஆண்டவர் துதிக்கணும். சாலமன் தேவாலயம் கட்ட போகிறான், அதனால ஆண்டவர் செஞ்சாரு, அந்த இடம் வந்தோடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. எபூசினுடைய இடம் வந்துருச்சு. ஆண்டவருடைய திட்டத்தை மாற்றவே முடியாது. சாத்தான் அழிக்க முயற்சி செய்வோம், ஆனா முழிக்க விடாது, அந்த தத்துக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பாலானதை பயனிலமாக்குற தேவன் என்கிற தலைப்பிலே ஐயா, இன்று நாங்கள் ஒரு சிம்பல் ஆஃப் டிஃபீட், தோல்வியின் சின்னமாக இருந்த எருசலேமை ஜெய சிம்பலாக மாற்றினதுக்காக நன்றி ராஜா. அதை பயனிலமாக மாற்றினீரையா, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வதிக்கிறீரையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன்.